கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்வட் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை சூழ்ந்த ஒரு மலைப்பகுதியாக உள்ளது. இயற்கை வளங்கள் அதிக அளவு கொட்டி கிடக்கிறது. ஆனால் இந்த இயற்கையை அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சில குவாரிக்காரர்கள் சிலரை உடந்தையாக வைத்துக்கொண்டு கனிம வளங்களை கேரளாவுக்கு லாரிகளில் கடத்துகிறார்கள். இது எப்படி அனுமதியில்லாமல் கடத்திச் செல்கிறார்கள் என்பது கேள்வியாக உள்ளது. கனிம வளங்களை கடத்திச் செல்லும் லாரி டிரைவர்கள் விளவங்கோடு தொகுதி மார்த்தாண்டம் வழியாக செல்வதால் ரோடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டு குண்டும் குழியாக மாறுகிறது. தினமும் விபத்துகளும் அதிகம் நடக்கிறது. உயிர் சேதமும் ஏற்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2 லாரிக்காரர்கள் முந்திச் செல்ல முயன்றதால் விபத்து ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இனிமேல் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு லாரிகள் மார்த்தாண்டம் வழியே சென்றால் எனது தலைமையில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் செய்து லாரிகளை சிறைப்பிடிப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன் என்றும், உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். கட்சியினருக்கு கொடுக்கப்படும் ஒயின் ஷாப் பணத்தை கொடுங்கள், உதவியாக இருக்கும் என்று ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மத்திய மாவட்ட திமுக சார்பில் அந்தநல்லூர் ஒன்றிய கட்சி பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாவட்ட செயலர் வைரமணி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எம்எல்ஏ பழனியாண்டி பேசும்போது, திருச்சி மத்திய மாவட்டத்தில் கட்சியினருக்கு கொடுப்பதற்காக மாதம் தோறும் ஒயின் ஷாப்புகள் வாயிலாக பணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. அந்த பணம் முறையாக வசூலிக்கப்பட்டும் கடந்த 11 மாதங்களாக கொடுக்கப்படவில்லை. தெற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து ஒயின் ஷாப் பணம் கொடுத்து வருகின்றனர். அமைச்சர் நேருவுக்கு அவரது துறையை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்கிறது. அதனால் கட்சியினருக்கு செல்ல வேண்டிய ஒயின் ஷாப் பண விவகாரத்தை கவனிக்க நேரம் இருக்காது. எனவே கட்சியினருக்கு ஒயின் ஷாப் பணத்தை பிரித்து கொடுக்க மாவட்ட செயலர்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரஷர், சுகர் ஆகியவற்றால் அவதிப்படும் கட்சியினர் மருத்துவ செலவுக்காகவாவது பயன்படும் என்று பேசியுள்ளார். ஒயின் ஷாப் பணத்தை வாங்கி மாவட்ட செயலாளர்களிடம் கொடுங்கள் என வெளிப்படையாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விரைவு பேருந்துகளில் தீபாவளி முன்பதிவு துவங்கியதை தொடர்ந்து இதுவரை 29,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 1100க்கும் மேற்பட்ட சொகுசு மற்றும் ஏசி பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த விரைவு பேருந்துகளில் 60 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு செல்வோர் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வியாழனன்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இதற்கு 2 நாட்களுக்கு முன்பே சொந்த ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு துவங்கியுள்ளது. அக்டோபர் 29ஆம் தேதிக்கு செல்ல 9,500க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாகவும், சென்னையில் இருந்து செல்ல 7,200க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் என்றும், இதைத் தொடர்ந்து அக்டோபர் 30ஆம் தேதியும் 7,900க்கும் மேற்பட்ட இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 130க்கும் மேற்பட்ட விரைவு பேருந்துகளில் முன்பதிவு முற்றிலுமாக நிறைவடைந்துள்ளதாகவும், பயணியரின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும், பயணியர் www.tnstc.in என்ற இணையதளம் அல்லது TNSTC செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை 126 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணியில் மூரார்பாளையம் அடுத்த பரமநத்தம் கிராம குடிநீர் குழாய் உடைந்துள்ளது. அதனை 3 மாதங்களாகியும் சீரமைக்காததால் கிராம மக்கள் குடிநீருக்கு அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பரமநத்தம் கிராம பெண்கள் 50 பேர் காலி குடங்களுடன் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சங்கராபுரம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் 20 ஆண்டு முடிவடைந்த காற்றாலை மின் நிலையங்களை புதுப்பிக்க தமிழக காற்றாலை மின் திட்ட மறுசீரமைப்பு மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கை 2024ஐ பசுமை எரிசக்தி கழகம் வெளியிட்டுள்ளது. காவிரியில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையில் கூடுதல் குதிரை திறன் உடைய மின் மோட்டார் பயன்படுத்த அனுமதி வழங்கியதை எதிர்த்து
சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கோவில்களில் உள்ள தெப்பக்குளங்களை பாதுகாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்திய மருத்துவ நல அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ஜெய வெங்கடேஷ் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பல கோவில்களில் தெப்பக்குளங்களை சுற்றிலும் வேலி அமைக்காமல் பராமரிப்பின்றி உள்ளன. தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி தண்டாயுதபாணி சுவாமி கோவில், காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் கோவில், உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் உள்ளிட்ட 27 கோவில்களில் உள்ள தெப்பக்குளங்களில் தடுப்புச் சுவர்கள் சேதமடைந்துள்ளன, சரிவர பராமரிக்கப்படவில்லை. இவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை அறநிலையத்துறைக்கு உள்ளது. எனவே தென் மாவட்ட கோவில்களின் தெப்பக்குளங்களை தூர்வாரி பராமரிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.